ரீசெண்ட் டேவா வந்து நிறைய பேருக்கு வந்து பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களோட வங்கி கணக்குல அமௌண்ட் வந்து வர வச்சுட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல எங்களுக்கு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நான் வந்து எனக்குமே அமௌண்ட் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு உங்க டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து அதிலே சொல்லியிருப்பேன், திருவண்ணாமலையில இன்னும் வரல போல, நிறைய கமெண்ட் சேனல் நிறைய வீடியோஸ்ல பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி திருவண்ணாமலையில இன்னும் போடவில்லை. அதே மாதிரி இன்னும் சில மாவட்டங்கள்லயும் போடாம இருக்காங்க. போடாததுக்கு என்ன பண்றது, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம இது போல போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அதில் போயிட்டு அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே வரும், அக்ரிஸ்நெட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றத அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிச்சேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா tnagrisnet.tn.gov.in. ஸோ இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் போய் பாருங்க. அக்ரிஸ்நெட் வெப்சைட் மூலமா விவசாயிகளுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்றத நீங்கள் அது மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். நீங்கள் இதை மொபைல் ஃபோனுமே பண்ணலாம். மொபைல் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு மெனு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் சைடில் மெனுஸ் வரும். ஸோ நான் சிஸ்டமில் பண்ணதான் எனக்கு இந்த மாதிரி மேலேயே வருது. ஸோ இதில் வந்து விவசாய பகுதி அப்படின்னு இருக்கும். இதில் போயிடுங்க. இதில் போனீங்க அப்படின்னா உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வந்த உடனே உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் வேளாண்மை துறையோட தொடர் இது பண்ணிக்கோங்க. தோட்டக்கலைத்துறை கூட பண்ணலாம். நீங்க பெஞ்சால் புயலால உங்களுடைய பயிர் என்ன பயிர் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து பண்ணுங்க. வேளாண்மை துறை சார்ந்த பயிரா இல்லை தோட்டக்கலைத்துறை சார்ந்த பயிரா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வேளாண்மை துறை சார்ந்த பயிர். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வட்டாரம் எனக்கு வந்து முகையூர் வட்டாரம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கிராமம், நான் என்னோட கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுடைய கிராமம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கீழே தேடுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உதவி வேளாண் அதிகாரி யாரு அப்படின்ற அவங்களுடைய நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்ல கால் பண்ணி பேசுறது அவங்க சரியா இருக்காதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா அடுத்த வருகை நாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டேட் போட்டிருக்காங்க பாருங்க, 30/3/2025 வருவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ நீங்க அந்த டேட்ல அவங்க ஆபீஸ் சென்னகுடம் போட்டிருக்கு, தொடர்பு மையம் சென்னகுடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அவங்க எங்க வருவாங்க அப்படின்றத நீங்க இங்க போட்டிருப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க இந்த டேட்ல அவங்கள பார்த்து பேசி ஏன் இன்னும் நிவாரண தொகை வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இது கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா மேலும் கூடுதல் விவரங்கள் பெற கீழே முன்னோடி விவசாயிகளை தொடர்பு கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து முன்னோடி விவசாயிகளுடைய பெயர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த முன்னோடி விவசாயிகள் உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்றத பாருங்க. ஸோ இவங்க கிட்ட நீங்க கேளுங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்துடுச்சா, இந்த பெஞ்சால் புயலால பாதிக்கப்பட்ட அமௌண்ட் அவங்களாம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க கண்டிப்பா துணை வேளாண் அதிகாரியை தொடர்பு கொண்டு கேளுங்க. அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி என்ன ரீசன் சொன்னாங்கன்னா அதை கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணோடனே உங்களுக்கு கண்டிப்பா அமௌண்ட் வரும். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். இன்னொரு மெத்தடுமே இருக்கு. அதே அக்ரிஸ்நெட் சர்ச் பண்ணிக்கங்க, அதே வெப்சைட் குள்ள வந்துக்குங்க. இங்க தொடர்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த தொடர்புகள்ல போனீங்கன்னா உங்க நேம் கேட்டிருப்பாங்க, இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, உங்க மொபைல் நம்பர், சப்ஜெக்ட். எனக்கு வந்து பெஞ்சால் புயலுக்கு இன்னும் நிவாரணம் தொகை வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நெஞ்சால் புயல் வரல, உங்க இடம் எங்க இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல ரைட் பண்ணிட்டு சென்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது சென்னையில இருக்க ஹெட் ஆஃபீஸ்க்கு இந்த மெசேஜ் போகும். ஸோ அவங்க ப்ராசஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ வேளாண் ஆணையரகத்துக்கு இது போகும் இந்த மெசேஜ். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு மெத்தட் மூலமா நீங்கள் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் உங்களுக்கு இதுலேயே சொல்யூஷன் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஊர்லேயே காண்டாக்ட் பண்ணுங்க, உதவி வேளாண் அலுவலரே காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் போட்டுட்டாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்க உங்க மொபைல் போன்ல என்ன ப்ரௌசர் வச்சீங்கன்னா அதை போய் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் அக்ரிஸ்நெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்படிதான் உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதோட டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா tnagrisnet.tn.gov.in அப்படின்றது தான். ஸோ இதுல போனீங்க அப்படின்னா விவசாய பகுதியில
உழவர் அலுவலக தொடர்பு திட்டம் இருக்கு, இது மூலியமா நீங்க பாத்துக்கலாம். இல்லைங்க தொடர்புகள்னு கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணியும் நீங்க பாத்துக்கலாம். உழவர் தொடர்பு அலுவலர் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி வரும். உங்க மாவட்டம், வட்டாரம், உங்க பஞ்சாயத்து, கிராமம் இதெல்லாம் செலக்ட் பண்ணி தேடுதுன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய நேம், அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்க அவங்களுடைய மையம் எங்க இருக்கு, அவங்க அடுத்து எப்போ அந்த மையத்துக்கு வருவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீழே முன்னோடி விவசாயிகளுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முன்னோடி விவசாயிகளை சந்திங்க, இல்லை அவங்க கிட்ட போயிட்டு முன்னோடி விவசாயிகள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த நிவாரண தொகை வந்துடுச்சா அப்படின்றத கேளுங்க. அவங்க வந்துடுச்சு சொன்னாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வேளாண்மை துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு ஏன் உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்றத கிளியர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அவங்க கேட்குற ஆவணங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே அந்த அமௌண்ட் வந்துடும். இல்லை இன்னும் யாருக்குமே வரல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வே என்னன்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் இந்த ஓபன் பண்ணிக்கங்க. இதுல போயிட்டு இங்க தொடர்புகள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுல போயிட்டு உங்க நேம், உங்க இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், சப்ஜெக்ட் வந்து பெஞ்சால் புயல் பாதிக்கப்பட்ட நிவாரண தொகை அப்படின்னு போட்டு உங்க இடம் என்ன இடத்துல இருக்கு, இன்னும் இந்த இடத்துல எனக்கு பெஞ்சால் புயலுக்கான அமௌண்ட்டே வரல, என்ன ஆச்சு, இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி கேட்டு சென்ட் மெசேஜ் அப்படின்றத கொடுங்க. இது ஹெட் ஆஃபீஸ்க்கு போகும், வேளாண்மை ஆணையரகத்துக்கு போகும். ஸோ கண்டிப்பா அவங்க பார்த்து ரிப்ளை பண்ணுவாங்க. இது ஒன் ஆஃப் த வே. இது வந்து ஹெட் ஆஃபீஸ் சைட்ல எதனா இஷ்யூ இருக்கு அப்படின்னா பண்றதுக்கு. மேக்ஸிமம் ஹெட் ஆஃப் சைட்ல எனக்கு தெரிஞ்ச இஷ்யூ இருக்காது, ஏன்னா அவங்க எல்லா இடத்துலயும் நிதிகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்க லோக்கல்ல இருக்க வேளாண்மை துறை அதிகாரிகள் தான் இதை சரியா செய்யாம விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரி சர்ச் பண்ணி உங்க வில்லேஜ், உங்க மாவட்டம், வட்டாரம், கிராமம் இதெல்லாம் போட்டு சர்ச் பண்ணி இந்த நம்பர் எடுத்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேர் இல்லை 2 பேர் வந்து உங்க ஊர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டே இருங்க, இந்த நிவாரண தொகை என்னாச்சு, ஏன் இன்னும் வரல, கொஞ்சம் பார்த்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 பேர் ஒரு வாரத்துக்கு கேட்டீங்க அப்படின்னா, என்னடா இது சும்மா ஃபோன் பண்ணி இதே கேட்டுட்டு இருக்காங்க, இதை முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கான ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ சீக்கிரமா அவங்களுக்கான நிவாரண தொகை வரும். இது வந்து உங்க ஊர்ல யாருக்குமே இன்னும் நிவாரண தொகை வரல அப்படின்னா மட்டும் இந்த நம்பரை கால் பண்ணி, நான் சொன்ன மாதிரி அவங்களை டிஸ்டர்ப் பண்ண சொல்லல, ஜஸ்ட் கால் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த கிராமத்துல இருந்து பேசுறோம், விவசாயி நானே, இந்த பெஞ்சால் புயலால பாதிக்கப்படுறதுக்கான நிவாரண தொகை இன்னும் ஏன் வராம இருக்கு அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க அதுக்கான ரீசன் சொல்லுவாங்க, நீங்க வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்கா இன்னொருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா கால் பண்ணி பேச சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரே ஆளா பேசாதீங்க, வேற வேற ஆள் மாறி மாறி பேசுங்க. கண்டிப்பா வந்து லோக்கல்ல உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்ல அவங்க வந்து இன்னும் மேல இடத்துல இருந்தே எங்களுக்கு ரிலீஸ் பண்ணல அந்த மாதிரி என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, இதே அக்ரிசைட் வெப்சைட்ல போயிட்டு இந்த தொடர்புகள் போயிடுங்க. தொடர்புகள்ல போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல வந்து நேமு, இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பரு, சப்ஜெக்ட், அப்புறம் மெசேஜ், எந்த இடம், என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க, உங்க வில்லேஜ், உங்க பட்டா நம்பர், அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸா போட்டு வேளாண்மை துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு கேட்டோம். அதுக்கு வந்து அவங்க வந்து இனிமே எங்களுக்குமே எந்த அறிவிப்புமே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு, சீக்கிரமா எங்களுக்கான நிவாரண தொகையை விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல போட்டு இந்த சென்ட் மெசேஜை கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்க்கான நம்பர், அப்புறம் வந்து அவங்களுக்கான இமெயில் ஐடி இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜில் வந்தீங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ், பிளாக் நேமு இது எல்லாமே வச்சு உங்களுக்கு எந்த இது வருமோ அந்த இதுக்குமே நீங்கள் கால் பண்ணி டைரெக்டாக பேசிக்கலாம். ஸோ 917 இருக்கு. இதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமான விஷயம் தான். ஸோ நீங்கள் தேடி கண்டுபிடிச்சுமே இது பண்ணிக்கலாம். வேளாண்மை துறை அலுவலர்கள்லாம் தொடர்பு கொள்வதற்கு இத்தனை வழிகள் இருக்கு. ஒன்று, விவசாய பகுதியில் போயிட்டு உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தின் மூலயமா உங்க மாவட்டம், வட்டாரம், பஞ்சாயத்து, கிராமம் கொடுத்து தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தொடர்புகளில் போயிட்டு இதே மாதிரி உங்க நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், சப்ஜெக்ட் இதெல்லாம் போட்டு உங்க மெசேஜை நீங்க இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆஃபீஸ்க்கு நீங்க டேரக்டா கூட போகலாம். ஆனா இது வந்து ஒரு காஸ்ட்லி, எக்ஸ்பென்ஸ் ஆனது. உங்களுக்கு போற நிவாரண தொகையை விட அதிகமா செலவாயிடும் நீங்க இந்த ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து மேக்ஸிமம் தேவையில்லாததுதான். அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில், ஃபோன் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மூலியமாகவும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு வேவ்ல மட்டும் கான்டாக்ட் பண்ணாம மல்டிபிள் வேவ்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா ஈஸியா கூடிய சீக்கிரமே உங்களுக்கான நிவாரண தொகை உங்க வங்கி கணக்குல செலுத்தப்படும். ஸோ அகைன் நான் இந்த இதுக்கு எப்படி வரணும்னு சொல்லிடுறேன். இது மொபைல் ஃபோனுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ மொபைல் ஃபோனுமே நீங்க ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். உங்க மொபைல் ஃபோன் எடுங்க, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க, அக்ரிசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ உங்க ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே இப்படி தான் வரும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு மெனு இருக்கும். மொபைல் ஃபோன்ல இது பண்றீங்க அப்படின்னா நான் மொபைல் ஃபோன்ல எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். ஸோ மொபைல் ஃபோன்ல உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்க சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி வந்த உடனே இந்த இடத்துல இருக்கு பாருங்க மெனு ஐக்கான். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மெனு ஓப்பன் ஆகும். இதுல கீழே வந்தீங்க அப்படின்னா விவசாய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். விவசாய பகுதியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் இருக்கு பாருங்க. இந்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல போயிட்டு நீங்க பாத்துக்கலாம்.
இல்லைன்னா இது அப்படியே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழவர் தொடர்பு அலுவலருக்கு இங்கே தொடர்புகள்னு இருக்கும். அந்த தொடர்புகளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தொடர்புகள் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் கீழே போயிட்டு உங்கள் நேமு, உங்கள் இமெயில் அட்ரஸு, ஃபோன் நம்பரு, சப்ஜெக்ட், மெசேஜ் இதெல்லாம் கொடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு ஐக்கான் இருக்கும். இது கிளிக் பண்ணி பார்த்துக்கிங்க. ஸோ விவசாய பகுதியில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் இது வந்து நமக்கு நெக்ஸ்ட் பேஜில் தான் ஓப்பன் ஆகுது. இதுவுமே நம்ம வந்து மொபைலில் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் காட்டிடுறேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு மொபைலில் இப்படி தான் இருக்கும். தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை துறையாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சுங்க. அதை பற்றி சும்மா திருப்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வட்டாரம் கேட்கும். நான் சும்மா தருமபுரி அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். அது ஒரு ஊர் கொடுத்து சர்ச்சுன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரத்தை சர்ச் ஆகிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் கீழே. ஸோ முருகேசன் அவங்க நேமு. ஸோ இங்கே கீழே ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இப்படி பார்த்துக்கலாம். பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு தான் வருவாங்க. தொடர்பு மையம் 15/1/1970. என்னங்க இது ரொம்ப தப்பாக இருக்கு. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் மொபைல் நம்பர் கிடைச்சிரும். டேட் இதில் என்னமோ தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ முன்னோடி விவசாயிகள் அப்படின்றவங்களும் அங்கே உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது மொபைல் ஃபோனில். ஸோ மொபைல் ஃபோனில் எப்படி பண்ணுறது, உங்களுக்கு லேப்டாப் சிஸ்டமில் எப்படி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் இதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். இன்னுமே உங்கள் இதுக்கு போட்டுட்டாங்களா இல்லையா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா என்ன முயற்சி பண்ணீங்க, அது வெற்றி அடைஞ்சிச்சா தோல்வி அடைஞ்சிச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் மற்ற விவசாயிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு வழிகாட்டியாக அமையும். அது உங்களுக்கு நடந்திருந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, நடந்திருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பின்னாடி வர விவசாயிகள் அதை பயன்படுத்திப்பாங்க. நடக்கலை அப்படின்னா அதில் என்ன குறை நடந்துச்சு அப்படின்றத நான் ஆர்என்டி பண்ணி அதுக்கு இன்னும் என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா அந்த வீடியோவை உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுமே இன்னும் நிவாரண தொகை வராமல் கஷ்டப்பட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். டாடா பை பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும். கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்.